உணவுக்கு கஷ்டப்பட்டு நாடக கொட்டாயில உணவுக்காக வேலைக்கு சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காகவே அதிமுக என்ற அவரோட அந்த பேருக்காகவே இன்னமும் அந்த அதிமுக கட்சிங்கிறது அவரை நம்பி யார் எதை செஞ்சாலும் அவரோட ஆன்மா வந்து அதன் மூலமா அவர் இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட அவரோட 36வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் எம்ஜிஆர் ரசிகன் என பெயர் என்னோட திரைப்படத்துக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த படத்தில் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகனாக நடிக்கிறேன். இதற்கான கதை விவாத பணிகள் தற்போது போய்கிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய எம்ஜிஆர் ரசிகர்களை நான் சந்தித்து அவர்களுடைய சுவாரஸ்யங்களை கேட்டு அதனோட இதெல்லாம் சேகரித்து இந்த திரைக்கதையில் நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளராக பல்வேறு படங்களுக்கு பணிபுரிந்த திரு குமரன்ஜி ஐயா அவர்கள் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறாங்க. இந்த படம் வந்து இந்த கதைக்கு கைவண்ணதுக்கப்புறம் அவர் தான் வேணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை உருவாக்க அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் சிறப்பாக செஞ்சுத்தரதாக சொல்லியிருக்காங்க. இதே போல் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு உணவுக்கு கஷ்டப்பட்டு நாடக கொட்டாயில் உணவுக்காக வேலைக்கு சேர்ந்து பின்னாளில் மிக உயர்ந்த ஒரு பெரிய நடிகராக மாறி அதன் மூலம் வந்த சம்பாதித்த அனைத்து பணங்களையும் அறக்கட்டளைகளை தோற்றுவித்து ஏழை எளிய மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காகவே அதிமுக என்ற மிக பெரிய ஒரு இயக்கத்தை நிறுவி அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவரோட அந்த பேருக்காகவே இன்னமும் அந்த அதிமுக கட்சிங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதன் மூலமாக தான் வாழ்ந்ததுக்கும் சரி வாழ்ந்ததுக்கு பின்னாலேயும் அவரோட செயல்பாடுகள் இன்னும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக போய்கிட்டு இருக்கு. அந்த உயர்ந்த ஒரு தலைவரோட ரசிகனாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவருக்கு குழந்தைகள் முதல் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதை போல் நானும் அவரோட தீவிரமான ரசிகன் தான். அவரோட தீவிரமான ரசிகன். இன்னைக்கு நான் அவரோட ரசிகனாக நடிக்கிறேன். இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தால் கூட அவரோட படத்தை இயக்கிறதுக்கும் ஒருத்தர் வருவாங்க. அந்த போல் அவர் புகழ் வந்து என்றைக்குமே அழியாத இருக்குது. அவரோட அந்த இதை வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகன்றதை அவரோட இந்த 36வது நினைவு நாளில் வெளியிடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் இப்போ நான் இந்த பட தலைப்பை வெளியிட்டிருக்கேன். இதே போல் படம் முடிகிற வரைக்கும் அவரோட ஒரு ஆசை இருந்து இந்த படத்தை நல்ல சிறப்பாக வர்றதுக்கு எனக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல் இன்னைக்கு அவரை நம்பி யார் எதை செஞ்சாலும் அவரோட ஆன்மா வந்து அதன் மூலமாக அவர் எப்படியும் காப்பாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உலகம் பூரா உள்ள அவரோட ரசிகர் மத்தியில் இருக்குது. அதே போல் இந்த படம் வெற்றி பெறணும். என்னோட ஒவ்வொரு படத்துக்கு ஆதரவு அளித்த அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படங்களுக்கும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் ஒவ்வொருத்தரையுமே நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த எம்ஜிஆர் ரசிகன் வந்து உங்களோட என்னோட இது 5வது படம். மொத்தம் 6 குறும்படங்கள் விழிப்புணர்வு படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரைப்படங்களாக முதல் மாணவன், வைரமகன், வீரக்கலை அப்படின்னு 3 படம் தயாரித்து நடித்து ரிலீஸ் பண்ணிட்டேங்க. அடுத்து 4வதாக உச்சம் தொடு என்ற ஒரு படம் தற்போது போயிட்டு இருக்கு. அதில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த படம் 5வதாக இந்த படத்தை நானே தயாரித்து முதல் முறையாக இந்த படத்தை நான் இயக்கிறேன். நான் ஒரு இயக்குனராக இந்த படத்தை மூலமாக முதல் முறையாக இயக்கி இது பண்ணுறேன். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக குமரன்ஜி ஐயா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்க பல்வேறு படங்களை நிறைய படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஒளிப்பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒளிப்பதிவு நல்லா பண்ணி ஒரு பேசப்படுற மாதிரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. இந்த படம் வந்து எப்படி முடிஞ்சிருச்சா இல்லை இப்போதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கே போய்கிட்டு இருக்குங்க இந்த படத்துக்கு. இன்னைக்கு அவரோட 36வது நினைவு நாள்ன்றதை வச்சு அவரோட அந்த 36 நினைவாக இந்த எம்ஜிஆர் ரசிகன்ற படத்தலைப்பை மட்டும் இப்போ வெளியிட்டிருக்காங்க.
இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சு தான் லொக்கேஷன் ஒர்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மற்ற ஆக்டர்லாம் என்ன ரெடி? இல்லை ஸ்கிரிப்ட் இப்போ கதைக்கான சில ஆட்களை மைண்டில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம். கதை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட எப்படி இருக்காங்க என்னன்னு பார்த்துக்கிட்டு அவங்க அது அந்த கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த படத்தில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு நல்ல நடிகர்களாக தான் நடிப்பு திறமை வாய்ந்த நடிகர்களாக பயன்படுத்திருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகன் வந்து சார் வந்து அது என்ன மாதிரியான ஸ்டோரி சார்? அதாவது எம்ஜிஆரோட ஒரு தீவிர ரசிகன். இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ அவர் மறைஞ்சு 36 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து 3வது ஜெனரேஷன் தலைமுறை நடிகர்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னமும் அவருக்கான ரசிகர்கள் குழந்தைகள் முதல் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நான் அவரோட நானும் ஒரு ரசிகன் தான். இந்த கதையில பார்த்தீங்கன்னா ரசிகன் வந்து எப்படி தன்னோட சமுதாயத்துல மேன்மைக்கு போய் அவரோட பேரை எடுக்க ஒவ்வொரு ரசிகர்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்.